துலாம் ராசி அன்பர்களே, இப்போ பாருங்க, சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இந்த பொருள் மாற்றம் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கக்கூடிய இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு? இதனால என்ன விஷயம் உங்களோட வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கும்? என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? இது குறித்த ஒரு முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே சிறப்போடு வாழணும், எல்லா விதத்திலுமே நன்மையை பெறணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமான வெள்ளிக்கிழமையில் மனமாற நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் அடைய போகிறீங்க. சிவனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு பண்ணுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் பல்வேறு கிரக மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? என்ன விஷயம் நன்மையாக நடக்கும்? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து நாம் இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கணும், கிரக அமைப்பால் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே நன்மை பெறக்கூடிய அமைப்பை உங்களோட ஜாதகத்தின் வழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒவ்வொரு கால இடைவெளியாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி ராசிக்கு ராசி கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஒரு வழக்கம். இந்த கிரகங்களோட நிலையின் மாற்றம் மற்றும் இடப்பயிற்சி எப்பொழுதுமே 12 ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தா சுப பலனாகவும் கிடைக்கும், சில ராசிக்கு அது அசுப பலனாகவும் அமையும். அந்த வகையில் இந்த முக்கிய கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி என்பர்களுக்கு முதல் 15 நாட்கள் அதி அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா தடையுமே உங்களை விட்டு முழுமையாக விலகுங்க. அடுத்தடுத்து நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத நல்லது கூட நடக்கும். சுபகாரியத்தில் இருந்த தடை விலகிடும். நின்று போன சுபகாரியம் விரைவில் நடக்கும். உங்களோட முயற்சிக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நீங்கள் இறங்கிய ஒவ்வொரு காரியத்திலையுமே இனிமேல் பாருங்களேன், உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான். அப்படியே வெற்றிகள் குவியும். உத்தியோகமும் சரி, உங்களோட தொழிலிலும் சரி, நீங்கள் மட்டும் கவனமாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு லாபத்தை பெற முடியும். இதனால் என்ன நடக்கும்? பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வரும், கடன் சுமை குறையும். நேரம் நல்லா இருக்குன்னு சும்மா இருந்தால் எதுவும் வராது, அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும், கடனால் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறையும். இந்த வாய்ப்பெலாம் தவற விடக்கூடாது. வர வாய்ப்பு சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். மனதில் இருக்கக்கூடிய சிக்கலுமே நீங்கிடும். நிறைய பிரச்சனையை போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க, அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன மகிழ்ச்சி தான் உங்களுக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த ஒவ்வொரு சிக்கலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். குடும்பத்தில் குதூகலம் ஆரம்பிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் மாற்றம் வரும். மனதுக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ரொம்ப நாளாக நிறைய பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் வாங்கியிருக்க முடியாது. இப்போ அது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக திட்டமிட்ட பயணம் இப்போ நீங்கள் செல்ல போகிறீங்க. அந்த பயணத்தால் ஆதாயமும் கிடைக்கும். கல்வியிலையுமே நல்ல நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் முன்னேற்றம் தான். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். அரசு வழியில் இது வரைக்கும் இழுப்பறியாக இருந்த காரியம் இப்போது நல்லபடியாக நிவர்த்தியாகும். அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்கள் உண்டாகும். அது பதவி உயர்வாக கூட இருக்கலாம். தொழிலாளர்கள் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்துங்க, எல்லாமே நல்லது தான். சிலருக்கெல்லாம் பாருங்கள், சொந்த வீடு போன்ற கனவு கூட நனவாகும். சமுதாயத்தில் உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வரும். பூர்வீக சொத்து, நிலம், இதில் நிறைய சட்ட சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் அந்த சிக்கல்லேருந்து விடுபட போகிறீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஒரு சில ஆதாயம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும்
வாழ்க்கை பயணம் முன்னேற்ற பாதையை நோக்கி நகருதுன்னு கூட சொல்லலாம். வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பிரச்சனைகளை நீங்கள் இனி திரும்பி கூட பார்க்க தேவையில்லை. அந்த பிரச்சனை தானாக உங்களை விட்டு நீங்கிடும். வேலையில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றிய காரணத்துக்காக பாருங்கள், ப்ரமோஷன் கூட கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். கேட்ட சம்பளம் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நல்ல முன்னேற்றம் வருது. இப்போலாம் நீங்கள் புதிய முதலீடை தாராளமாக செய்யலாம். விளம்பர யுக்திகளை கையாளுங்க, நிறைய சலுகைகளை கொடுங்க, நிறைய லாபம் வரும். புதிய தொழில் தொடங்கலாமான்னு கேட்டால் சிறப்பான முன்னேற்றம் வரும், தொடங்குங்க. மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க, நல்ல மதிப்பெண் பெற முடியும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா குடும்ப சூழல் ரொம்பவுமே இன்பமாக இருக்கும். ஆனாலும் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. பொய் சொல்லி எந்த பிரச்சனையும் மறைக்காதீங்க. இது பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உண்மையை பேசுங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. சண்டை சச்சரவில் ஈடுபடாதீங்க, இது பல பின்னடைவை கொடுத்துரும். எப்பொழுதுமே விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிற குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்படி இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நல்லது தான். இப்போ இந்த சித்திரை 3ஆம் பாதம், விசாகம், சுவாதி, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எப்படி அமைப்பு இருக்குன்னு பார்த்தா, பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ஜென்மர் ராசியும் பூர்வ புண்ணிய ராசியும் பார்க்குறாரு. இதனால் பல வகையிலுமே நன்மை வருது. அப்படி இருந்தாலும் பாருங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கர சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்க. இதனால் வரக்கூடிய நன்மையில் சில பிரச்சனை வரலாம். வருமானம் திருப்தியாக வரும்போது சில செலவும் அது கேட்டது போல் வரும். அதனால தான் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். தசா புத்தி அனுகூலமற்று இருக்கிறதுனால நீங்கள் சின்ன சின்ன உடல்நல கோளாறு சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உடனே சிகிச்சை எடுத்தால் நல்லாயிரும், பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதனால் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. மற்றபடி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர கதியிலையும் ராகுவோடு இணைஞ்சிக்கிறாரு. இதனால் குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் தடைபடும். அதனால தான் கவனமாக படிங்க, உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். வரவு கேட்ட செலவும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை சுமூகமாக கையாளணும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் சரியாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணால் எல்லாமே நல்லதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் ஒரு சீராக வந்து சேரும். சிக்கனமாக செலவு செஞ்சால் நல்லது. எல்லாமே முன்னேற்றம். நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். கை நழுவி போன வாய்ப்பு கூட வரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பெரும்பாலும் கட்டுப்படுத்தக்கூடிய சுக்கிரன், சனி, செவ்வாய் மற்றும் ராகு, இந்த 4 கிரகங்களுமே முதல்ல 2 கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தா அனுகூலமான வாய்ப்பை தர மாதிரி இருக்கிறாங்க. அவங்களால அதிக நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கறதுல வாய்ப்பு குறைவு தான். மேல்மட்ட தலைவர்கள்கிட்ட பழகும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கூடுமான வரையில் அடிக்கடி அவங்கள சந்திக்கிறத ஒத்தி வைங்க. இருட்டில் வழி தெரியாமல் தவிப்பது போல நிலைமை உண்டாகும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணணும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கவனமாக செயல்படணும். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் பல பின்னடைவு வந்துடும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பூமிக்காரனாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறது. வயல் பணிகளில் கடின உழைப்பையை கொடுக்கும். சிறிது நேரம் மேலே செஞ்சாலே அலுப்பும் சோர்வும் வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக விவசாயத்துறையில் எல்லா விஷயத்தையுமே செய்யலாம். கால்நடைகள் விஷயத்துலையுமே சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. கால்நடை விருத்தியடையும் வாய்ப்பு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை நிம்மதியை கொடுக்கும். புத்திரஸ்தானத்தை குரு பகவான் தன்னோட சுப பார்வையில் பார்க்கறதுனால உங்களோட குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. உங்களோட பேச்சை அலட்சியப்படுத்த குழந்தைகளுமே உங்களோட வார்த்தைக்கு மதிப்பளிக்கும். இது உங்களோட மனதுக்கு இதமளிக்கும். அவங்களோட ஆரோக்கியம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். தசா புத்தி சுபபலன் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் தீர்த்தத்தல யாத்திரை சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருவது நன்மையை கொடுக்கும். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம், வைத்தீஸ்வரன் கோவில், இதில் ஏதாவது ஒரு திருத்தலம் சென்று நீங்கள் இறைவனை வழிபடுங்க. வருடத்தில் ஒரு முறையாச்சும் இந்த தலத்தில் நீங்கள் சென்று வழிபடணும். அந்த தலம் சென்று எல் தீபம் ஏற்றி நீங்கள் இறைவனை வழிபட்டு வருவதன் மூலம் அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நன்மையாக நடக்கும், நல்லது பிறக்கும்.
சனி பகவானின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் அனுதினமும் ஆனந்தம் பெருக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.